நம்மவர் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்க்க இருப்பது கனடாவிலே இடம்பெற்ற டொரண்டோ தமிழ் புத்தக அரங்க நிகழ்விலே தமிழமுதம் தமிழ்ப்பணி குழு வெளியீடாக தமிழ் பெயர் தொகுப்பு 4600 நூல் வெளியீட்டு விழாவைத்தான் பார்க்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வானது டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025 மாலை 4 மணி அளவிலே கனடாவிலே இடம்பெற்றது. இந்த நிகழ்வுக்கு சமூக செயல்பாட்டாளர் வால்மீகம் ஜெயச்சந்திரன் அவர்களின் தலைமையிலே இந்த நூலுடைய உரைகளை கனடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஜுனிட்டா நாதன் அவர்கள் ஆற்றியிருந்தார். இந்த நூலையும் வெளியிட்டும் வைத்திருந்தார். குறிப்பிடத்தக்க விடயம். இந்த நிகழ்வுகளை தொகுத்து தடயத்தார் நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்திலே இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய டொரண்டோ தமிழ் புத்தக அரங்க அமைப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்வுகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்த திரு அஸ்மின் அவர்களுக்கும் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு தலைமை தாங்கிய சமூக செயல்பாட்டாளர் வால்மீகம் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்புரையாற்றிய கௌரவ கனடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஜுனிட்டா நாதன் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிய அனைத்து கனடா வாழ் தமிழ் மக்களுக்கும் எங்களுடைய அன்பையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுகளை தடயத்தார் யூடியூப் வழியாகவும் தடயத்தார் முகநூல் வழியாகவும் பார்க்க முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு நீங்களும் தடயத்தாரோடு இணைந்திருங்கள். நாங்கள் போடுகின்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க முடியும் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் கூறிக்கொண்டு இந்த நிகழ்வுக்குள்ளே செல்வோம். நன்றி. தமிழ் பெயர் தொகுப்பு நூல் வெளியீட்டின் விழாவினை நிகழ்வை நடாத்தி வைப்பதற்காக அன்பர் ஜெயச்சந்திரன் வால்மீகம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பெரிய மேடை, சிறிய குழுவிலான மக்கள், பெரிய பொறுப்பு, பெரிய தகவல். இந்த நேரத்தில் இந்த பொறுப்பு வாய்ந்த பதவியை எனக்கு தந்தருளிய 46,000 தமிழ் பெயர் அடங்கிய தொகுப்பு நூலை வெளியிட்ட தமிழமுதம் அமைப்பினருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழமுதம் தமிழர்களாகிய நாங்கள் எங்களுடைய முகவரியாக இருப்பது தமிழ் மொழி என்கின்றார்கள். ஆனால் புலம்பெயர் நாடுகளில் அந்த தமிழ் மொழியை பேசுகின்றவர்களின் எண்ணிக்கை, அதாவது இங்கே பிறந்து வளர்ந்தவர்களில் அநேகர் தமிழ் மொழியை பேசுவதில் சிரமத்தை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறானவர்களின் முகவரியாக எவ்வாறு மொழி இருந்துவிடப் போகின்றது என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது. ஆகையினால்தான் இந்த தமிழ் பெயர் என்பது முக்கியம் பெறுகின்றது. தமிழ் பெயர், தூய தமிழ் பெயர்களை இடும் பொழுது அது எமது அடையாளமாக மாறிவிடுகின்றது. நாகரிகம் என்ற பெயரில் மேற்கத்திய சொல்லாடல்களை அல்லது மேற்கத்திய எழுத்துக்களை புகுத்தி தமிழவர்கள் பெயர்களை சூட்டிக்கொண்டார்கள். அதற்கு முன்னதாக வடமொழி எழுத்துக்கள், அதாவது மேற்கத்திய நாடுகளின் பெயர்கள், மேற்கத்தியவர்களின் பெயர்களை உச்சரிப்பதற்காக கிரந்த எழுத்துக்களை உருவாக்கி
அந்த பெயர்களை இலகுவாக தமிழில் எழுதிக் கொள்வதற்காக கிரந்த எழுத்துக்களை தமிழர்கள் உருவாக்கினார்கள். பிற்காலத்தில் அந்த கிரந்த எழுத்துக்களை பயன்படுத்தி தமிழ் பெயர்களை சூட்டிக் கொண்டார்கள். அது இப்பொழுது எங்களுக்கு மிகவும் ஒரு தமிழுக்கான ஒரு ஆபத்தாக மாறிவிட்டது. அந்த அச்ச நிலைமையை, அந்த சூழலை மாற்றி அமைக்க வேண்டி 2004, 2005 அந்த காலப்பகுதியில் எமது தாயக பரப்பில் ஒரு குழுவினர், அதிலும் மிகவும் முக்கியமாக தமிழேந்தியப்பா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பட்ட, எமது தாயகத்தின் பொருளாதார நிதி நிலைமைகளை சீராக அமைத்து சரிவர முகாமைத்துவம் செய்த ரஞ்சித் அப்பா அவர்கள் இந்த தமிழமுதம் என்ற, அதாவது தமிழமுதம் தமிழ் வளர்ச்சிக் கழகம் என்ற ஒரு அமைப்பை அங்கே உருவாக்கி, அந்த தமிழ் வளர்ச்சிக் கழகத்திற்கு ஊடாக அங்கே பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் சூட்டவும், அங்கே உள்ள வணிக நிலையங்களுக்கு தமிழ் பெயர் சூட்டவும் அவர் இந்த முன்னெடுப்பை ஆரம்பித்திருந்தார். குறிப்பாக இந்த தமிழமுதம் என்பது அங்கே இருந்த தமிழீழ வைப்பகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கணக்கின் பெயர். தமிழமுதம் என்பது ஒரு கணக்கின் பெயர். அந்த தமிழமுதம் கணக்கினோடாக புதிதாக பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு தூய தமிழ் பெயர்கள் சூட்டுமிடத்து அந்த பிள்ளைகளின் பெயரில் 1000 ரூபாய் வைப்பிலிடப்பட்டது. மாத்திரமல்லாது இந்த திட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அவர்கள் கதைத்து கொண்டது, அங்கே உள்ள பிறப்பு இறப்பு அத்தாட்சி பதிவாளர்களையும் அரசாங்க அதிபர்களுடையும் கலந்தாலோசித்து பிறக்கும் குழந்தைகள் மாத்திரமல்லாது 5 வயதிற்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கும் விரும்பியவர்கள் தமிழ் பெயரை மாற்றலாம் என்று நிலைமையை ஏற்படுத்தி, அவ்வாறாக பெயர் மாற்றுபவர்களுக்கு பேரில் 1000 ரூபாய் வைப்பிலிடப்பட்டு அதை நடைமுறைப்படுத்தி இருந்தார்கள். இங்கே சங்கவி என்ற எங்களுடைய நண்பன் மகள் கூட இருக்கிறார். அவரும் அந்த திட்டத்தினூடாக சங்கவி என்ற தமிழ் பெயரை சூட்டி அதன் பலனை பெற்றவர். இவ்வாறாக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் ஒரு கட்டத்திற்கு பிறகு அது இல்லாமல் போய்விட்டது. நான் ஏற்கனவே கூறியிருந்தது போல, நாங்கள் நாகரிகத்தின் பெயரில் வடமொழி சொல்லாடல்களையும் மேற்கத்திய சொல்லாடல்களையும் அந்த எழுத்துக்களையும் பயன்படுத்தி பெயர்களை சூட்டியிருந்தோம். இன்னொரு காலத்தில் தமிழ் பெயர் வைப்பது ஆபத்தான ஒரு காலமும். ஈழ அரசியலை எடுத்துக்கொண்டால் தமிழ் பெயர், தூய தமிழ் பெயர் இருப்பது ஒரு ஆபத்தான ஒரு சூழல் கூட காணப்பட்டது. காரணம், ஒரு வெற்றி நிலவன் என்ற பெயருடன் நாங்கள் தெற்கிற்கு போனால் தாக்கப்பட்டிருக்கின்றோம், கொலையும் செய்யப்பட்டிருக்கின்றோம். எங்களால் கொலை செய்யப்பட்ட வரலாறுகளும் இருக்கிறது, தாக்கப்பட்ட வரலாறுகளும் இருக்கிறது தமிழ் பெயர் என்ற ஒரு காரணத்தினால். அந்த காரணங்களினால் தமிழ் பெயர் வைப்பது ஒரு ஆபத்து என்ற ஒரு நிலைமையை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டது. மாத்திரமல்லாது புலம்பெயர் நாடுகளுக்கு போகும் பொழுது புலம்பெயர் நாடில் மேற்கத்திய நாட்டவர்களை இலகுவாக அழைப்பதற்காக இந்த பெயர்களை நாங்கள் மாற்ற வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இன்று அந்த நிலைமை மாறிவிட்டது. இங்கே பிறகு புதிதாக திருமணமாகின்றவர்கள், புதிதாக குழந்தைகள் பெற்றுக்கொள்கின்றவர்கள் தூய தமிழ் பெயர்களை வைக்கின்ற ஒரு நிலைமை இப்பொழுது உருவாகி இருக்கின்றது. உதாரணமாக இங்கே தமிழீழவன் என்ற பெயர் உள்ள பிள்ளையும் இந்த நாட்டில் இருக்கின்றான். எழிலன் இருக்கின்றான், தீரன் இருக்கின்றான், அதினன் இருக்கின்றான், ஆதிரை இருக்கின்றான் என்று தமிழ் பெயர்கள் இங்கே சூட்டுகின்ற ஒரு பேட்டர்ன், ஒரு ட்ரெண்ட் ஒன்று இங்கே உருவாகி இருக்கின்றது. ஆனால் அவ்வாறு தமிழ் பெயரை சூட்ட விளைகின்ற பெற்றோருக்கு இலகுவாக இந்த நூல் அவர்களுக்கு ஒரு உதவியை நல்கும். எவ்வாறென்றால் அந்த தேடுதலை இலகுபடுத்துவதற்கு இந்த நூல் அவர்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்க போகின்றது. உங்கள் வீடுகளில் இருக்கின்ற திருக்குறள் போல, உங்கள் வீடுகளில் இருக்கின்ற குர்ஆனை போல, உங்கள் வீடுகளில் இருக்கின்ற பைபிளை போல இந்த தமிழமுதத்தினால் வெளியிடப்படுகின்ற இந்த நூலும் ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆவா. இங்கே இந்த தமிழமுதம் அமைப்பு இலங்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது 2005-6 கால பகுதியில் தாயக பகுதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த செயற்பாடு மீளவும் இந்த தமிழமுதம் அமைப்பினரால் செய்யப்பட்டு வருகின்றது. அதாவது அங்கே இந்த புத்தகத்திலிருந்து அல்லது
தூய தமிழ் பெயர்களை அவர்கள் வைக்கும் இடத்து, தமது பிள்ளைகளுக்கு புதிதாக பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு தூய தமிழ் பெயர்கள் வைக்கும் இடத்து அவர்களுக்கு அவர்களுடைய பெயரில் 5000 ரூபாய் வைப்பு செய்கின்றார்கள். செய்து இந்த திட்டத்தை ஊக்குவித்து இந்த தூய தமிழ் பெயர்கள் வைப்பதற்கான முனைப்புகளை அவங்க ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இறுதி நேரத்தில் நாங்கள் இந்த டொரண்டோ தமிழ் அரங்கம் நிகழ்வு நடைபெறுவதாக அறிந்து உடனடியாக என்னை தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை இந்த நிகழ்வில் நீங்கள் கட்டாயம் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மிகுந்த சிரமத்தின் மத்தியில் நேற்று இரவு இந்த புத்தகம் என் கையில் கிடைத்தது. காரணம், அங்கே மழை வெள்ளத்திலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு எடுப்பிக்கப்பட்டு அங்கிருந்து நேற்று இரவு தான் எனது கைக்கு கிடைத்தது. அதுக்கு பின்னால் நிறைய சிரமங்களை எதிர்கொள்ள முடிந்தது. காரணம், அந்த புத்தகத்தின் முக்கியத்துவம், அதில் இருக்கின்ற விடயத்தின் முக்கியத்துவம், இந்த தமிழ் பெயர் சூட்டப்பட வேண்டும் என்பதன் முக்கியத்துவம் காரணமாக அந்த புத்தகத்திற்கு நாங்கள் இவ்வளவு தூரம் நாங்கள் அந்த சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டி ஏற்பட்டது. இந்த நேரத்தில் இந்த நூலை வெளியிடுவதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்ற ஜொனிட்டா கதிர்ராமநாதன் அவர்களை அன்பாக வரவேற்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பிக்ரிங் புரூக்லின் தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர் அவரை இந்த நேரத்தில் இருகரம் கூப்பி வரவேற்று இந்த நூலை வெளியிட்டு சிறு மதிப்புரை ஆற்றுமாறு அன்பாக அழைக்கின்றேன். நாங்கள் மொழியால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இனம். எமது மொழிக்கு நாங்கள் எப்பவும் ஒரு முக்கியத்துவம் வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அது எமது பெயர்களூடாக நாங்கள் செய்வதற்கு மிகவும் அவசியமான தேவைகளும் இருக்கின்றது. எங்களுடைய வேர்களை பாதுகாப்பதற்கு, அதுவும் நாங்கள் புலம்பெயர்ந்து வந்திருக்கும் நாடுகளில் எங்களுடைய அடையாளமாக, அதாவது ஒரு பிள்ளை இங்கு வளரும் பொழுது கூடுதலாக ஒரு அயல்மொழி வேற்று மொழிகளில் அது பாண்டித்தியம் பெற்று செல்லுகையில் அவர்களுடைய பெயர்களால் மட்டும்தான் நாங்கள் அவர்கள் நமது சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று கூட சில நேரங்களில் நாங்கள் அடையாளம் காண்கின்றோம். அப்படியாக ஒரு மிகவும் சிறப்பான பங்கை இந்த புத்தகம் ஆற்றுகிறது. எமது பெற்றோர்கள், அதாவது இங்கு வாழ்ந்து வரும் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் தருணத்தில் எப்படியான பெயரை அவர்கள் தெரிந்தெடுக்கிறார்கள், அதற்கான அந்த அடிச்சொல், அதாவது அந்த இடுகுறி சிறப்பு பெயர் என்னவாக இருக்கிறது, என்ன காரணத்தால் அந்த பெயர்களை வைக்கிறார்கள் என்பதற்கு இந்த புத்தகம் மிகவும் உதவும் என நான் நம்புகின்றேன். தமிழ் அமுதம் உருவாக்கிய இந்த குறிப்பிடத்தக்க வெளியீட்டிற்கு உங்களுடன் இன்று இங்கு இணைவதில் மிகவும் இது ஒரு பாக்கியமாக நான் கருதுகின்றேன். 46,000 தமிழ் பெயர்களின் தொகுப்பு எவ்வளவோ அக்கறையுடனும் அர்ப்பணிப்புடனும் சேகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது இந்த நூட்களினூடாக. இந்த பெயர்களின் பட்டியலை விட இந்த புத்தகத்தின் பெறுமதி அதிகம். ஏனென்றால் இது காலத்தால் அழியாதது, அது பதிக்கப்பட்டிருக்கின்றது. எமது சந்ததியினருக்கு நாங்கள் இதை கடத்துவதற்கும் அது உதவியாக இருக்கிறது. இது எதிர்கால சந்ததியருக்கு ஒரு பரிசாகவே நாங்கள் கருதலாம். நமது கலாச்சார அடையாளம், நமது பாரம்பரியம், நமது இனம் மற்றும் தமிழ் மொழியின் அழகு ஆகியவற்றை நம் குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கும் பெயர்களின் மூலம் தொடர்ந்தும் அதை வாழ வைப்பதற்கு உறுதி செய்யும் ஒரு வழியாக நாம் கொள்ளலாம். எனது நண்பன், ஒரு உதாரணமாக, எனது நண்பன் தனது பிள்ளைக்கு பெயர் வைக்கும் பொழுது குறுந்தொகையை மிகவும் ஆழமாக ஆராய்ந்து அதில் ஐயல் என்ற ஒரு பெயரை எடுத்து தனது பிள்ளைக்கு வைத்திருந்தார். கூடுதலாக ஐயல் என்றால் அழகி என்ற ஒரு பொருள் இருக்கின்றது. ஸோ இப்படியாக அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் பெயர்களின் ஊடாகவும் நமது மொழியின் அழகை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 46,000 பெயர்களின் தொகுப்பு இந்த அசாதாரண முயற்சியை மேற்கொண்ட எமது சொந்த நாட்டு படைப்பாளர்களுக்கும் அவர்கள்
சார்பாக இதை இங்கு வெளியிட முயற்சித்திருக்கும் திரு ஜெயச்சந்திரனுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது மிகவும் நீண்ட காலமாக, அவர் கூறியது போல நீண்ட காலமாக நடந்து வரும் ஒரு பணியாகும். பல ஆண்டுகளாக அங்கு எமது சொந்த ஊரில் குடும்பங்களை இந்த பெயர்கள் வழிநடத்தி வருகின்றன, ஊக்குவிக்கின்றன, அதை ஆதரிக்கின்றன, இந்த அழியாத வளத்தை உருவாக்கியும் உள்ளன. அவர்களுக்கு எனது நன்றிகள். உங்களுடைய பணி எமது வேர்களுக்கும் நமது எதிர்காலத்துக்கும் இடையிலான தொடர்பை வலுப்படுத்துகிறது. மேலும் இது சமூகம் முழுவதும் உள்ள குடும்பங்களால் போற்றப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விடயம். அதுவும் நாங்கள் ஏதிலியலாக பல நாடுகளில் புலம்பெயர்ந்து வந்திருக்கும் நாங்கள் ஒரு உண்மையான ஒரு பொக்கிஷமாக கருத வேண்டிய விஷயம். அதற்காக நான் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த தமிழது அமுதம் படைப்பிற்கு ஒரு சர்டிஃபிகேட் கொண்டு வந்திருக்கிறேன். அதை உங்களுக்கு ஜெயச்சந்திரனுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கின்றேன். அதற்கு பிறகு நாங்கள் புத்தகங்களை வெளியிடுவோம். நன்றி. இந்த புத்தகத்தில் உள்ள பெயரை தொகுப்பதற்கு பண்டிதர் பரந்தாமன் உட்பட பல அறிஞர்கள் இரவு பகலாக பாடுபட்டு தமிழ் இலக்கியங்கள், புறநானூறு, அகநானூறு என்று தமிழ் இலக்கியங்களை ஆராய்ந்து அங்கிருந்து எடுக்கப்பட்ட பெயர்கள்லாம் இங்கே தொகுக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த நேரத்தில் சிறப்பு பிரதிகளை வழங்கி கௌரவிக்குமாறு அன்பாக யுவராஜன் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நூலின் சிறப்பு பிரதிகளை பெறுவதற்காக மதிப்பிற்குரிய அண்ணன் ஸ்ரீதரன் துரைராஜா, வேணு அண்ணா அவர்களையும் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் சொல்ஃபியா அவர்களையும் அன்பாக அழைக்கின்றேன் இந்த நூலின் சிறப்பு பிரதிகளை பெற்றுக்கொள்வதற்கு. நன்றி. குறுகிய நேரத்தில், அதாவது நேற்று பின்னிரம் தான் அழைப்புகளை விடுக்க தொடங்கியிருந்தோம் இந்த நிகழ்வை செய்வதாக. இந்த பணிக்கு அதாவது இந்த நூல் கிடைப்பதற்கு தொலைவில் இருந்து, அதாவது லண்டனிலிருந்து, ஆஸ்திரேலியாவிலிருந்து, இலங்கையிலிருந்து, 3 நாட்டிலிருந்தும் பலர் உழைத்திருக்கிறார்கள். ஏன்னா அங்கே வெள்ளம் தொடங்கின பிறகுதான் அந்த புத்தகம் யாழ்ப்பாணத்திலிருந்து எடுக்கப்பட்டது. நீங்கள் அறிஞ்சிருப்பீங்களோ தெரியல, அந்த வெள்ளத்துக்குள்ள 2 பஸ் மாட்டுப்பட்டு அதில் ஒரு படியனும் இறந்து போனார். நீங்கள் நம்பிங்களோ தெரியல, அந்த பஸ்ஸில் வந்தது இந்த புத்தகம். நீங்கள் நம்பிங்களோ தெரியல, அந்த புத்தகத்தில் வந்து சேர்ந்தது. எனக்கு அந்த புத்தகத்தை மேலே வச்சுட்டு அதில் கூட படம் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அந்த பாரதியில் இருக்கிற அந்த பாசல்லாம் அந்த புத்தகம் உண்டு. அதுலேருந்து கொழும்புக்கு வந்து அங்கிருந்து இந்த சிரமத்துக்கு மத்தியில் வந்து கடைசியாக இங்கே கனடாவுக்கு வந்துருந்து அதில் கிளியர் பண்ணுறதுக்கு சிஸ்டம் ஏதோ டவுனாக போயிட்டுன்னு சொல்லி அதுவும் சரியான லேட்டாக போயிட்டது. அப்படி நேற்று இரவு 9 மணிக்கு வந்தது. இந்த மேடையில் 10 நிமிஷம் தான் தெரிவினம் என்று சொன்னது. இந்த ஒரு மாதிரி இந்த சிரமத்தை அடுத்து கூறி அவர்கள் இவ்வளவு நேரத்தையும் எனக்கு தந்தமைக்கு இந்த ஏற்பாட்டு குழுவினருக்கு மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுக்கு பங்கு பெற்ற உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இவ்வளவு நேரமும் தடையத்தாரின் நம்மவர் நிகழ்விலே தமிழமுதம் தமிழ்ப்பணி குழு வெளியீடாக வந்திருந்த தமிழ் பெயர் தொகுப்பு 4600 எனும் நூல் வெளியீட்டு விழாவை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த நிகழ்வை நீங்கள் மட்டும் பார்வையிடாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வுகளை தடையத்தார் முகநூல் வழியாகவும் தடையத்தார் யூடியூப் வழியாகவும் பார்க்க முடியும் என்பதையும் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு நீங்களும் தடையத்தாரோடு இணைந்திருங்கள். நாங்கள் போடுகின்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க முடியும் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய சமூக செயல்பாட்டாளர் வால்மீகம் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே வந்து சிறப்புரையாற்றிய கனடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஜுனிட்டா நாதன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்த டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கத்தின் அமைப்பாளர்கள் ஒருவரான அஸ்மின் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்திருந்த கனடா வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை தடையத்தாரின் நம்மவர் நிகழ்வோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் கிருபா கந்தையா. நன்றி, வணக்கம்.